உண்மையிலே மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறார். எங்கே நீங்கள் இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும், நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள். எல்லாருமே சகோதர சகோதரி. வேறு வேறு ஊர், வேறு வேறு இடத்துல, வேறு வேறு நாட்டில் இருந்து வந்தாலும் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். சந்தோஷம். என்னை அறிமுகப்படுத்த போது ஆவிகளில் உலகத்தில் சஞ்சரிக்கிறவங்க அப்படிலாம் கிடையாதுடா. இதெல்லாம் 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்வார், பாவிகளிலும் பெரும் பாவி. ஆமென். நான் பெரிய பரிசுத்தமாக என்கிட்ட எல்லாமே இருக்கலாம், அங்கே வரல. இருக்கிற கழுசடையை தான் கொண்டு நிப்பாட்டுவார். அந்த கழுசடைகளில் பெரிய கழுசடை தான். அதுதான் உண்மை. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இப்போ நீங்கள் சொல்கிறத ஆண்டவர் கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது, தெரியா? இதெல்லாம் சிக்கலான கேள்விங்க. நம்ம எங்கே போனாலும் ஒரு இது இல்லாமல் போக மாட்டோம். எது இல்லாமல் ஒரு இல்லை. எல்லாம் வேளாங்கண்ணியில் பாருங்கள், கொடிமரம் பூரா பூட்டாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு பூட்டுறதுக்கு பூட்டை காணும். பூரா பூட்டாக போட்டிருக்காங்க. மஞ்சள் கயிறா தொட்டிலாக கட்டியிருக்காங்க. எல்லாம் அங்கே போகிறாங்க பாருங்கள். அப்புறம் முட்டு போட்டு நடக்கிறாங்க. எல்லாம் நல்லது தான், எல்லாம் நல்லது தான். மாதா சொல்கிறத கேட்கறதுக்கு போகிறாங்களா? இவங்க சொல்கிறத மாதா கேட்கணும்னு போகிறாங்களா? இல்லை. ஆமென். இல்லை. அதனால தான் நீங்கள் அவசரப்பட்டு பதில் சொல்லிடாதீங்க. ஏன்னா வரும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஆமென். அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே போனால் நிச்சயம் அது நடக்கும். அதனால் தூரத்துக்கு போட்டுருங்க, சரியா? நான் ஒன்றும் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்க போறேன். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கின்றேன். அதே மாதிரி நீங்க கேட்டத ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணுமா? ஆண்டவர் கொடுக்கறத நான் வாங்கணுமா? கொஞ்சம் தெளிவாகிக்கணும்ல. நம்ம 2 பேரும் கடையில் குழப்படி இருக்கக்கூடாது. தெளிவாயிரும். ஆண்டவர் கொடுக்கறது நல்லதா, நீ கேட்டு அவர் கொடுக்கறது நல்லதா? ஆண்டவர் கொடுக்கறது. ஆண்டவரே நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரிப்பா, நீங்கள் கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக 100க்கு 100, 100க்கு 1000 நீங்கள் கேட்கறத விட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது அற்புதமாக இருக்கும். ஏன்னா நீ கேட்டு கேட்டு கிடைக்கல சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் இந்த 2 நாளும் நோ பர்சனல் அஜெண்டா. சரிதானா? ஒரு துண்டு சீட்டெலாம் உள்ளே கொடுக்கக்கூடாது. ஒரு வேண்டுதல், நேர்ச்சை அதெல்லாம் வேண்டாம். ஓப்பனாக வந்திருக்கோம். அவர் என்ன கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தயார். அவர் என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு தயார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆங்கிலத்தை ரீஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். போகிற இடத்துலலாம் இதே மாதிரி கூட்டம் போட்டு சத்தம் போட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நம்ம புதுசாக கட்டமைச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். நம்ம எங்கே இருக்கோம்? ஏன்னா 1 பேதுரு 1:20 பேதுரு சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 1:20. உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். யார் அவரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பே முன்குறிக்கப்பட்ட அவர். யார் அவரு? இயேசு. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் இயேசுவை முன்குறித்து வைத்தார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரணும். இயேசு மோசேயின் காலத்தில் இல்லை, மோசே இயேசு காலத்தில் வரல, ஏசாயா காலத்தில் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இயேசு வரணும்னு கடவுள் எப்போ முன்குறித்து வைத்தார்? உலகம் உண்டாவதற்கு முன்பே. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் கடவுள் முன்குறித்து வைத்தாரா இல்லையா? எங்க இருக்கு பைபிள்ல? அது ஓகே, அது ஓகே. இப்போ நீங்க ஏன் மோசே இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப நீங்க ஏன் பிறக்கல? நீங்க ஏசாயா வாழ்ந்தார்ல, அப்ப ஏன் பிறக்கல? நீங்க ஏன் இப்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க? முன்குறித்திருக்க இல்லையா? இல்லையா? ஏன்னா நம்ம யார் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகம் உண்டாவதற்கு முன்பே
கிறிஸ்து இயேசுவை முன்குறித்து வைத்தார். ஆனா பிறந்தது இயேசு எப்ப பிறந்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தாரு. ஆனா முன்குறிச்சது எப்போ? உலகம் உண்டாவதற்கு முன்பே. அப்போ உங்களையும் என்னையும் கடவுள் முன்குறிச்சார். எப்போ? நீ மோசே காலத்தில் பிறக்கக்கூடாது, ஏசாயா காலத்தில் பிறக்கக்கூடாது, எலியா காலத்தில் பிறக்கக்கூடாது, இயேசுவின் காலத்தில் நீ பிறக்க வேண்டும். நீங்கள் எபேசியர் 1:4 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர் 1:4 வாசிப்போம். எபேசியர் 1:4. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை தேர்ந்தெடுத்தார், நம்மை முன்குறித்தார். யார் வழியாக? கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்து வழியாக. அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்து கடவுளின் மகன் அப்படின்னு கடவுள் பிக்ஸ் பண்ணும்போது உங்க பேரை அதோட சேர்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். கிறிஸ்து அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த ஜோசப் கென்னடியை அதோட சேர்த்து வச்சிட்டார். அது மட்டும் இல்ல, கிறிஸ்து அவர் நித்தியத்துக்கும் குரு என்று அவர் குருத்துவத்தை முடிவு பண்ணும்போது என்னுடைய குருத்துவத்தை அதோட சேர்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்மை முன்குறித்து வைத்தார். எப்படி? கிறிஸ்துவோடு சேர்த்து உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அன்னை மரியாளோட சேர்த்து முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அன்னை மரியாள் எப்போ வருவாரோ அதுக்கப்புறம் நீங்களா அவருடைய பிள்ளைகளா வருவீங்க. ஆமென். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலதான் நாம் உலகம் உண்டாவதற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசுவோடு முன்குறிக்கப்பட்டவர்கள். இது எப்பவும் மனசுல போயிடக்கூடாது. மனசை விட்டு இந்த நம்பிக்கை பெயர், இது அடிப்படை, இதான் அடிப்படை. அதனாலதான் கடவுள் ஆபிரகாம் அவனை ஆபிரகாம் அப்படி சொன்னார். சீமோன் அவரே பேதுரு அப்படி பேரை மாத்தினார். மாதாமாவுக்கு என்ன பேரு? அருள் நிறைந்தவர். மாதாவுக்கு பேரு என்ன பேரு? அருள் நிறைந்த. அருள் நிறைந்தவள். லூக்கா 1:28. அருள் நிறைந்தவள். வேற பேரெல்லாம் கிடையாது. சீமோன், பேதுரு, ஆபிரகாம். மாதாவுக்கு பேரே அருள் நிறைந்தவள். அதான் பேரே. அந்த பேரே அருள் நிறைந்தவள் தான். கபிரியல் அப்படித்தாலும் கூப்பிட்டாரு. அதை வாசிங்களேன். 1:28. லூக்கா 1:28. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க. இல்ல இல்ல, அது வேண்டாம். அருள் மிக பெற்றவர்லாம் வேண்டாம். அருள் நிறைந்தவரே வாழ்க. இந்த அருள் மிக பெற்று என்னத்தையா செய்வாங்க, அப்புறம் மாத்திடுவாங்க அதை. அருள் நிறைந்த மரியாள் தான். ஏன்னா நம்ம எல்லாம் அருள் மிக பெற்றுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா மாதா மிகவும் பெறல, குறையவும் பெறல. மாதா அருளால். ஆமென். ஏன்னா இந்த பிஷப்புகள் பைப்பதற்கு மாத்திடுவாங்க, பைபிளை மாத்தி அருள் இதெல்லாம் மாத்திடுவாங்க. அதுக்கேற்ற நம்ம எல்லாம் மாற வேண்டாம். நம்ம ஒரே தான் வைப்போம். எப்பவும் அருள் நிறைந்தவள் தான் மரியாள். சரியா? அருள் நிறைந்தவள். இது நீங்க யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம். ஒரே பேர் தான் மாதாவுக்கு. நம்ம தான் ஜெபமாலை சொல்லும்போது அருள் நிறைந்த மரியே வாழ்கிற அட்ரஸ்லாம் சேர்க்குறோம். சொல்லவே வேண்டாம். நீங்க ஜெபமாலையில் அருள் நிறைந்தவளே வாழ்கனா உலகத்தில் யார் ஒரே ஆளு? அன்னை மரியாள். யாரு? அன்னை மரியாள். ஹலோ, யாரு? அன்னை மரியாள். மாதா தான். அருள் நிறைந்தவள்லாம் உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான். படைப்பின் தொடக்கத்திலும் சரி முடிவிலும் சரி வேற யாரும் கிடையாது. அன்னை மரியாள் தான் அருள் நிறைந்தவள். அதான் அவங்க பேரே அதான், அருள் நிறைந்தவள். அதுக்கு மேலே நிறையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. முழுமையாக அருளால் நிறைந்தவள். இப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. நல்லா வசதியாக உட்காந்துக்கோங்களேன். சரியா? ஒரு டென்ஷனாக உட்க வேண்டாம். நல்ல வசதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. இதுவரைக்கும் கண்ணை மூடினவங்க கண்ணை மூடிக்கவங்க சொல்ல பேர் கண்ணை திறக்காங்க. சரியா? கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதா, வேளாங்கண்ணி மாதாவோ, லூர்து மாதாவோ, அமுலோப் மாதாவோ, சகாய மாதாவோ உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே கையை கும்பிட்டுக்கிட்டோ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டோ அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. மாதாவை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க மாதா. நீங்கள்
அவங்கள பார்த்து அருள் நிறைந்தவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, ஆண்டவர் உம்முடனே, திருப்பி சொல்லுங்க, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. ஓகே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். வேற என்ன வேணும் நமக்கு? வேற என்ன வேணும்? நம்ம அம்மா வந்து அருள் நிறைந்த மாதாவாக இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு வந்து தோமாட்ட சொன்னார், கண்ணால் காண்பதை என்ன சொன்னது? கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவன். கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன், விசுவசிப்ப பேறு பெற்றவன் சொன்னார்ல. ஆமாம். அப்போது நம்ம கண்ணால் காண்கிறதை நான் விசுவசிப்பதை விட கண்ணால் காணாததை நான் விசுவசிக்கணும். சரிதானா? நம்ம பொதுவாக அப்படி நம்ம கண், நம்ம புலன்கள் எல்லாம் பார்க்குறதே கேட்குறதே தான் பழகிருக்கு. அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போகல. அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னா காணாததை விசுவசிக்கணும். என்ன தெரியுமா? இந்த காம்பவுண்ட் கேம்பஸ்க்குள்ள, இந்த வளாகத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். உயிரோடு இருக்கிறார். ஆமென். சத்தம் பத்தாது. ஆமென். எங்க தூங்கு மூஞ்சிகளை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? ஆமென். இயேசு இங்க உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஏன்னா இந்த வளாகத்துல நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்க மத்தியில இயேசு உயிரோட இருக்கிறார். இது வந்து எப்பவும் யார் பேசுறா, யார் ஜெபிக்கிறதெல்லாம் நீங்க வந்து பெருசா எடுக்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு கழுத ஒரு கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசு இங்க உயிரோட இருக்கிறார். ஆமென். அவர்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு இங்க இருக்கிறார்னா மாதா அம்மாவுக்கு இருக்காங்க. ஆமென். இதை நீங்க நம்பினாலே போதும், இதை விசுவசிச்சாலே போதும், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள். ஆமென். மாதாமா எப்படி அவங்க நாசரேத்துல இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க பிரசன்னம் இங்க இருக்கு. ஆமென். அப்ப இயேசுவை வளர்க்கறதுக்காக அந்த அம்மா இருந்தாங்க. இப்ப நம்மளெல்லாம் வளர்க்கறதுக்காக இருக்காங்க. மரியே வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை வளர்த்த அன்பு தாயே, இயேசுவை வளர்த்த அன்பு தாயே, என்னையும் உம்முடைய பிள்ளையாக வளர்த்தருளும். உம்முடைய பிள்ளையாக வளர்த்தருளும். அவ்வளவுதான். ஆமென். நம்ம சொன்னா போதும், நம்ம பிள்ளையா கொடுத்துட்டா போதும். ஆமென். மாதா அம்மா வளர்த்துருவாங்க, ஆமென். நம்மளை வளர்த்துருவாங்க. அதனாலதான் அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்தவளே வாழ்க. அதுக்கப்புறம் தான் உலகத்தின் மீட்பே தொடங்க ஆரம்பிச்சது. அந்த ஒரு வார்த்தையில தான் மீட்பே தொடங்குச்சுங்க. நீங்க இந்த மங்கள வார்த்தை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்போ அருள் நிறைந்தவளே வாழ்கன்னு சொன்னாங்களோ அப்போ மீட்பு ஆரம்பிச்சிருச்சு. மீட்பெரும் உருவாயிட்டாரு, மீட்பும் துவங்கிருச்சு. இந்த அருள் நிறைந்தவளே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அப்ப நானும் அருளால் நிரம்பணும். ஆமென். நானும் அருளால் நிரம்பணும். மாதா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, மாதா எதுக்காக ஜெபிக்கிறான்னா ஒவ்வொரு பிள்ளையும் அருளால் நிரம்பணும். நீங்கள் எல்லாரும் மணி பர்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆண்கள் வச்சுருப்பீங்க மணி பர்ஸ். மணி பர்ஸில் என்ன இருக்குது? பணம். அப்போ மணி பர்ஸ் பணத்தால் நிரம்பி இருக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கை பொருளாலும் பணத்தாலும் பொருளாலும் நிரம்பி இருக்கு. கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய கொஞ்சம் கூட ஒவ்வொருத்தட்டே இருக்கும். பொருளால் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது. ஆனால் அருளால் நம்ம வாழ்க்கை நிரம்பணும். ஆமென். பொருள் பெரிதா அருள் பெரிதா? அருள். உடனே பதில் சொல்லி எனக்கே பயமா டக்கு டக்குன்னு பதில் சொல்லியிருந்தாங்களே. ஆமாம். ஏன்னா நீட் எக்ஸாம் ஒழுங்காக எழுதணுன்னு தற்கொலை பண்ணியிருந்தாங்க. கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னு தற்கொலை பண்ணிடுறாங்க. இப்போ வாரம் பேப்பரில் நியூஸை பார்த்து பழகிடுச்சு. நம்ம பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்கோம். நேற்று கூட ஒரு நியூஸ் இல்லை, கடன் பிரச்சனையில் கணவன் எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து அவ்வளோ பேர் செத்ததுக்கப்புறம் இவர் குடிச்சிட்டு செத்து போயிட்டார். எவ்வளோ நல்ல தகப்பம் பாருங்க இல்லை? வீட்டில் 4 பேர் எல்லாம் குடிச்சு செத்து போயாச்சு. ஏன்னா அவருடைய நம்பிக்கை, அவருடைய அடித்தளம் எதில் இருக்கு?
பொருள்ல இருக்கு, பணத்துல இருக்கு. பணம் இருந்தா வாழலாம். வாழ்க்கை எதுல இருக்கு? நீட்ல இருக்கு. என் வாழ்க்கை எதுல இருக்கு? நீட்ல இருக்கு. விளங்குமோ? என் வாழ்க்கை நீட்ல இருக்கு. நீட் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை எதுல இருக்கு? அந்த பையன்ட்ட இருக்கு என் வாழ்க்கை. என் வாழ்க்கை அந்த பொண்ணுட்ட இருக்கு. அவ இல்லாம நான் இல்லை. ஐயோ ஐயோ, நான் இல்லை. அவ இல்லாம நான் இல்லை. அது இல்லாம நான் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும் இல்ல? அதனால என்ன சொல்றோம்? கடன் பிரச்சனையா? 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கடன் பிரச்சனையா? அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கணவன் மனு சண்டை வரும், விவாகரத்து, ஓடணும், போகணும், செத்து போகணும், முடிஞ்சு போச்சு. அப்போ மாதா நமக்கு என்ன சொல்றாங்க? மாதா என்ன சொல்றாங்க? நீ பொருளை மட்டும் தேடாதே, கடவுளுடைய அருளையும் தேடு. ஆமென். ஏனால் பொருளால் செய்ய முடியாததெல்லாம் அருள் செய்யும். ஆமென். பொருள் அருளை கொடுக்காது, ஆனால் அருள் பொருளை கொடுக்கும். நீ அருளை உன் வாழ்க்கையிலே உயர்த்த 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 சேர்க்க 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 உனக்கு எல்லாமே அதோடு சேர்ந்து கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராத்திரி பூரா மீன் பிடிச்சாங்க, மீன் கிடைக்கல. ஆனா அருள் அந்த கரையிலே காத்திருந்துச்சு. அருள் அந்த கரையிலே காத்து. நல்லா கவனிங்க, ராத்திரி பூரா மீன் பிடிச்சு மீன் கிடைக்கல. எப்படி? 25 லட்சம் ரூபாய் கடன். என்ன செய்ய? அருள் அந்த கரையில காத்திருக்குது. நான் என்ன செய்யணும்? அந்த அருளை எனக்கு எடுக்கணும், இந்த அருளை பெற்றுக்கொள்ளணும், அந்த அருளோடு ஒத்துழைக்கணும். பேதுரு ஒத்துழைத்தார். என்னன்னா, மீன் கிடைக்கலையா? கிடைக்கல, வலது பக்கமாய் போடுங்கள். அந்த அருளோடு ஒத்துழைத்தார். படகு நிறைய மீன்கள் கிடைத்தது. நம்முடைய வீடு காங்கிரீட் தளத்தால் மூடப்படவில்லை, கடவுளின் அருளால் மூடப்பட்டிருக்கு. கடவுளின் அருளால் மூடப்பட்டிருக்கு. நீங்க எப்போ உங்க வீடு காங்கிரீட் இருக்கு, சோறு இருக்குன்னு நினைக்க கூடாது. உங்க வீட்டிலும் மேலும் சுற்றிலும் கடவுளுடைய அருளால் மூடப்பட்டிருக்கு. நீங்க எப்பனாலும் அந்த அருளை உங்களுக்கு எடுத்துக்கலாம். God's grace is waiting for you always. எப்பவும் உங்களுக்காக காத்திருக்கு. 25 கடல்ல தற்கொலை பண்றாங்களே, என்ன காரணம்? கடவுளுடைய அருள் எனக்கு இருக்கு, எங்க வீட்டில் இருக்கு. நீ போன கடன் பெட்ட, வலதுபுறமாய் வீசுனா படகு நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாதனால வாழ்க்கை போயிடுச்சு, செத்து போயிட்டாங்க. அதே கடல் தான், அதே படகு தான், இந்த பக்கம் போட்டது அந்த பக்கம் போட்டு கிடைச்சிருச்சு. அதனால தான் காலியான படகுகளை எல்லாம் நிரப்பிய ஆண்டவர், மீன்களால் நிரப்பிய ஆண்டவர், காலியான கூடைகளை எல்லாம் அப்பத்தால் நிரப்பிய ஆண்டவர், காலியான குடங்களை எல்லாம் ரசத்தால் நிரப்பிய ஆண்டவர் உங்களை நிரப்பாமல் அனுப்ப மாட்டேன். உங்களை நிரப்பாமல் நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் உன்னை நிரப்பாமல் அனுப்ப மாட்டார். நான் என்ன செய்யணும்? கடவுளுடைய அருளோடு நான் ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். யூ மஸ்ட் கோஆபரேட் வித் காட்ஸ் கிரேஸ். கடவுளோட ஒத்துழைச்சா போதும், தலைகளெல்லாம் ஒன்னையும் தூக்கி நிறுத்த வேண்டாம். கடவுளுடைய அருள் என் கூடையே வந்துகிட்டு இருக்கு, என் கூடையே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் திருமணத்தன்றைக்கு திருமண அருட்சாதனத்தில் அந்த அருளை கொடுக்குறாரு. நீ ஒரு ஆள், இப்ப 2 ஆள், அப்புறம் 3 ஆள், 4 ஆள். இது எல்லாத்துக்கும் நீ கோயில்ல இருந்து கல்யாணத்தன்னைக்கு அருளை வாங்கிட்டு போற. உன் குடும்பத்துக்குள்ள அந்த அருள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், நீ ஒத்துழைச்சா போதும், கடவுளுடைய அருளை தேடினா போதும். அன்னை மரியாளுக்கு சொன்னது போல, கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு கடவுளுடைய அருளை நான் தேடுறேன்? இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாரும் பொருளை தான் தேடுறேன். நம்ம கண்ணால பார்க்குறோம். கடவுளுடைய அருளை தேடக்கூடிய முயற்சிகள், கடவுள் அருளை தேடக்கூடிய ஆர்வங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கு. அதனால தான் பல சிக்கல்களில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரிதானா?
அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கடவுளுடைய அருளை எப்படிலாம் நான் தேடுறேன்? இந்த ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம கேட்கணும். நான் கடவுளுடைய அருளை தேடுறேன், என் வாழ்க்கையில கடவுளுடைய அருள் அதிகமாகிக்கிட்டே இருக்கா? இல்லை பொருள், படிப்பு, பட்டம், பணம், சம்பளம், பேரு, புகழ், இதை நான் அதிகமாக்கிக்கிட்டு இருக்கேனா? அப்ப அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிற செய்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் அருளால் நிரப்பப்பட வேண்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். யோவான் 1:17, யோவான் 1:17, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அருள் இயேசு கிறிஸ்து வந்த பின்னால தான் அருளே வருது. அதுக்கு முன்னாடி அருள் கிடையாது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு எப்போ அன்னை மரியாள் வயிற்றில் உருவானாரோ அங்கே அருள் உருவானது. ஆமென். அதனாலதான் மாதா அருளால் நிரம்பியவன். அல்லேலூயா. அப்ப அந்த அருள் எப்ப உருவாகுது? இயேசு உருவாகிற போது அருள் உருவாகிறது. அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அருள் வந்தது. அந்த அருள் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிர் விட்டு உயிர்த்த பின்னால் அந்த அருள் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுல மாதாமா மட்டும் எப்படி ஸ்பெஷல்? இயேசு பிறந்து இறந்து உயிர்த்த பின்னால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அருளை கடவுள் அதற்கு முன்பாகவே அன்னை மரியாளுக்கு கொடுத்தார். ஆமென். இயேசுவால் வரக்கூடிய அருளை இயேசுவுக்காக மாதா அம்மா முன்னாடியே சுமந்தாங்க. அப்ப அந்த இயேசு வழியாக நமக்கு அருள் கிடைக்கிறது. அதில் முக்கியமானது என்ன? இயேசு மனு உரு எடுத்தார். அந்த மனு உருவே கடவுளுடைய அருள் தான். அந்த இயேசு வழியாக பெற்றுக்கொள்கிற அருளைத்தான் திருச்சபையிலே அருள் சாதனங்களாக வைத்திருக்கிறோம். அருள் சாதனங்கள் 7 அருள் சாதனங்கள் இருக்கு. யார் ஊர்லயாவது கூட குறையா இருந்தா சொல்லுங்க. 7 தானா? 7 அருள் சாதனங்கள் என்னதெல்லாம்? பொது நன்மை, என்னன்னா என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாம் சத்தமா பேசணும். சரிதானா? அவங்க தான் சொல்லுதாங்கன்னு நம்ம உட்காரக்கூடாது. இதெல்லாம் 7 அருட்சாதனைகள் இருக்குது. இந்த 7 அருட்சாதனைகள் வழியாக கடவுளுடைய அருள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கடவுளுடைய அருளை இந்த அருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை அருட்சாதனங்கள் மையமான திருச்சபை. கத்தோலிக்க வாழ்வு அருட்சாதனம் சார்ந்த வாழ்வு. அருட்சாதனம் சார்ந்த வாழ்வு. அருட்சாதனம் இல்லாம கத்தோலிக்க திருச்சபையும் கிடையாது, கத்தோலிக்க வாழ்வும் கிடையாது, கத்தோலிக்க வாழ்வை வாழவும் முடியாது. இந்த அருட்சாதனம் தான் முக்கியமான. கத்தோலிக்க திருவை அப்படின்னு நம்ம நற்கருணைன்னு சொல்லுவோம். நற்கருணை அருட்சாதனம் தானே. 7 அருட்சாதனங்கள் அது ஒன்று. ஆனால் தலைமை அருட்சாதனம் முதன்மையாக பிளஸ்ஸட் சாக்ரமெண்ட். எல்லாமே சாக்ரமெண்ட் தான். நற்கருணை மட்டும் பிளஸ்ஸட் சாக்ரமெண்ட், திவ்ய நற்கருணை சொல்றோம்ல, தூய நற்கருணை. அப்போ அருட்சாதனங்கள் நமக்கு முக்கியமானது நம்முடைய கத்தோலிக்க வாழ்வுக்கு. ஏன்னா இதை திருப்பி திருப்பி இப்போ சொல்ல வேண்டியது. இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டாச்சுன்னு சொன்னால் எல்லாரும் உறுதி பூசுதல் பெற்றிருக்கீங்களா? யோசித்துக்கோங்க. எல்லாரும் உறுதி பூசுதல் பெற்றிருக்கீங்களா? சரியானா? அடுத்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பாவ சங்கீதனம் பண்ணுறீங்க? யோசித்து பாரு. ஏன்னா அருள் சாதனம் முக்கியம். கதை கேட்டுட்டு போகிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்றது முக்கியம் இல்லை. அந்த அருள் சாதனத்தின் வழியாக என் வாழ்வுக்கான, கிறிஸ்துவ வாழ்வுக்கான அருளை நான் பெறுகிறேனா? அப்ப என்ன அர்த்தம்? எனக்கே அருள் சாதனத்தை மேல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ சங்கீதனம் பண்றேன், இல்லைன்னா 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றேன். எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பாவ சங்கீதனம் பண்ணணும்? அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சு. நீங்க போனாலும் ஆள் இருக்காது.
நீங்கள் பண்ணாலும் போய் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வாரம் டெய்லி. நம்ம என்ன சொல்கிறோன்னா மாதத்துக்கு ஒரு முறையாகுது குறைஞ்சது, இல்லை மாதம் ஒரு முறை எல்லாருக்கும் கட்டாயம், சரிதானா? வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுறது உங்கள், ஏன்னா புனித 2ஆம் ஜான் பால் வாரத்துக்கு 3 தடவை பண்ணியிருக்கிறார். வாரத்துக்கு 3 தடவை ஒப்புர வருஷம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த அருட்சாதனத்தை நான் தேடாமல் இருக்கிறேன் அப்படின்னா நான் அருள் வாழ்வில் இல்லை. எனக்கு அருட்சாதனத்தை மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் ஒரு மாலையை போடணும், ஒரு மெழுகுதிரியை பொருத்தணும், கோயிலை சுத்தி கும்பிடணும், முட்டி போட்டு நடக்கணும், வேளாங்கண்ணிக்கு திரியாத்திரை போகணும், இதெல்லாம் எனக்கு அருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட், சரிதானா? இல்லை நான் மொட்டை போடணும், ஒரு கடாயை வெட்டணும், அப்போ எனக்கு அருள் கிடைச்சிடும் நான் நினைக்கிறேன். அது ஓ ரூட்டு, அது ஓ ரூட்டு. ஆண்டவர் இயேசுவின் ரூட் என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னாலும் அருட்சாதனங்கள் வழியாக உனக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும். ஆமென். அப்போ ஏன் நான் அருட்சாதனத்தை விட்டு தூரமாக போய்கிட்டு இருக்கிறேன்? நான் சொன்னேன் வேளாங்கண்ணியில் கொடிமரத்தில் பூட்டா போட்டிருக்காங்க, நான் கிண்டல் பண்ணி சொல்லலை. அது கிறிஸ்துவை அறியாத மக்கள் செய்யலாம், நீ போய் அது செய்யக்கூடாது, நீ போய் செய்யக்கூடாது. நீ உனக்கு அருள் வேணும், கடவுளுடைய இறக்க வேணும்னா மாலையை போட்டால் வந்துடும், தேரை தூக்கலாம் வந்துடலாம். முதல் நாள் ஒரு வீடியோ அனுப்பலாங்க, அதுக்கு நான் தான் அந்த ஊரில் கொடியேற்றி வச்சேன். ஏன்டா கொடியேற்றி வச்சேன்? அதில் திருவிழாவுக்கு தேர் தூக்குறாங்க, சரிதானா? ஒரு 3 தேர் வருது, குழந்தை இயேசு, மாதா, அப்புறம் வரிசையாக வர கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி செண்ட மேளத்தில் சினிமா பாட்டு வாசிக்கிறாங்க. சினிமா பாட்டில் இவங்க ஊருக்காரங்க கூட ஒயிலாடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னக்கடா மாதா சப்பரத்துக்கு முன்னாடி, இது ஒரு ஊரில் கிடையாதுங்க, உங்கள் ஊர்கள்லையும் இருக்கும். மாதா சப்பரத்துக்கு முன்னாடி சினிமா பாட்டு வாசிக்கிறான், இவங்க ஒயில் ஆடுறாங்க. அட பாவிகளா, ரூபா உன் பணம் பூரா வேஸ்ட்டாக போச்சுலா, நீ செலவழிச்ச பணம் போட்ட வரி பூரா வேஸ்ட்டாக போச்சுலா. வீட்டுக்கு 1000 ரூபா வரி போட்டிருப்பாங்க, வேஸ்ட்டு. இனி மாதாச்சப்புறத்துக்கு முன்னாடி செண்ட மேள வாசித்துக்கிட்டு ஒயில் ஆடினா உனக்கு என்ன கிடைக்கும்? பாவம் தான் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்குமா? நம்ம ஆட்கள் ஆசீர்வாதத்தாரர்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்க. மாதாசப்புறத்துக்கு முன்னாடி சினிமா பாட்டு வாசித்துட்டு போகிறது, இல்லை ட்ரம் செட்டு வாசித்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அருள் சாதனங்களின் வழியாகத்தான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அப்ப நான் எப்படி அருள் சாதனத்தை நாடுகிறேன்? இது ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம கேட்கணும். ரெண்டாவது, இப்போ உங்க ஊர்லயே நீங்க யோசித்து பாருங்களேன். நீங்க ஊர் பேரை சொல்ல வேண்டாம், உங்க குடும்பத்தை முதல்ல குடும்பத்தை வச்சுக்கணும். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஊர்ல குழந்தை பிறந்து எத்தனை மாசம் கழிச்சு ஞானஸ்தானம் கொடுக்காங்க? சரிதெல்லாம் நீ யோசித்து பாரு, எத்தனை மாசம் கழிச்சு. இப்போ நான் பிறந்தப்போ 30வது நாள் 40வது நாளே கொடுத்துருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, 40வது நாள் ஆயிடுச்சு, இல்லை ஞானஸ்தானம் கொடுக்காம இருக்க, போய் ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ எப்படி 5 மாதம் தானே ஆகுது, இப்போ இல்லை 6 மாதம் தானே ஆகுது. அப்படி அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கறது தள்ளி போய்கிட்டே இது கொடுக்க மாட்டேங்காங்க. ஒன்று உறுதி பூசுதல். உங்கள் ஊருக்கு ஆயர் பிஷப் உறுதி பூசுதல் கொடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்? சரிதா? நான் 12 வருஷம் 13 வருஷம் ஊரில் பார்க்குறேன். பூரா 40 வயசுல நிற்கிறாங்க உறுதி பூசுதலுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுல இந்த ஊரில் உறுதி பூசலே கொடுக்கல. எங்கெங்கே இருக்கோம் நம்ம? எங்கே இருக்கோம்? நீங்களே உங்கள் ஊரில் கணக்கெடுத்து பாருங்கள். அருட்சாதன வாழ்வு எப்படி இருக்குது? எந்த பங்கில் அருட்சாதன வாழ்வு இல்லையோ அங்கே அருள் இருக்காது, அங்கே கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்காது, கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்காது. அப்போ இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். ஏன்னா அன்னை மரியாளுக்குள் அருளை உருவாக்கிய தூய ஆவியானவர் தான் இந்த அருள் சாதனத்தை நமக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியாளுக்குள் அருளை உருவாக்கியவர் தான். ஏன்னா கத்தோலிக்க மறைக்கல்வி எண் 1116. நீங்கள் 1100 பார்த்தீங்கன்னா மறைக்கல்வியில் அருட்சாதனங்களை பற்றி தான் நம்ம வாசிக்கிறோம். அதில் 1116 சொல்லுகிறது
அருள் என்பது தூய ஆவியின் அருள் தான். ஆமென். தூய ஆவியானவர் தான் அருளாக இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதே தூய ஆவியானவர் தான் அருள் சாதனமாக நமக்கு அருளை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவ வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். அவன் என் ராஜா முன்னே செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து அவன் நான் ஓசான பாடிடுவேன். நான் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. சரி, இப்போ எல்லாரும் கை தட்டினீங்க. ஆனால் இப்படி கை தட்டல அவங்க மட்டும். இதெல்லாம் இப்படி கை தட்டல அவங்க மட்டும். இப்படி எப்படி கை தட்டலாம் தெரியுமா? அப்படி அப்படி கை தட்டுங்க பாப்போம். நல்லா சத்தமா. நன்றி நன்றி. உட்காருங்க. சிலர் கை தட்டி முழிச்சிருவோம் பயப்படுறாங்க. நல்லா பாட்டு பாடி வாழ்க்கை நல்லாயிருமோன்னு பயப்படுறாங்க. நல்லா பாடினா ஏதாவது நடந்துடக்கூடாது இல்லை, அதனால இப்படியே இருக்க வேண்டியதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அருட்சாதனங்கள் வழியாக கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கை நிலைக்கும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அருட்சாதனத்துக்கு அடிப்படை என்ன? இயேசுவின் வாக்குறுதி. ஏன்னா அருட்சாதனங்கள் இயேசு உண்டாக்கிய நிறுவிய அருட்சாதனங்கள். திருச்சபை அருட்சாதனத்தை உண்டாக்கல, இயேசு நிறுவியது, இயேசு உண்டாக்கியது. அதனால இயேசுவின் வார்த்தைகளும் வாக்குறுதிகளும் தான் அந்த அருட்சாதனத்துக்கு அடிப்படை. அந்த வார்த்தையை, அந்த வாக்குறுதியை ஆவியானவர் செயல்படுத்துகிறார். இயேசுவின் வார்த்தையை, இயேசுவின் வாக்குறுதியை ஆவியானவர் செயல்படுத்தி நமக்கு அருளை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுமே. இப்போ திருப்பலியில இயேசு சொன்ன வார்த்தை வாக்குறுதி. நீங்க லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்தில் 19-20 வசனம். லூக்கா 22:19-20. பின்பு அவர் நற்கருணை என்கிற அருட்சாதனத்துக்கு இந்த வார்த்தை தான் அடிப்படை, இந்த வாக்குறுதி தான் அடிப்படை. ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு. அப்போ இந்த வார்த்தையை இயேசு சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். அதை குருவானவர் சொல்லுகிற போது தூய ஆவியானவர் செயல்படுறார். அது என்ன வார்த்தை? வாசிங்க. அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. பாருங்க, இப்போ இயேசு இந்த வாக்குறுதியும் வார்த்தையும் கொடுத்து நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை குருவானவர் சொல்லுகிற போது தூய ஆவியானவர் அந்த வார்த்தை வழியாக அப்பத்தை இயேசுவின் உடலாக, ரசத்தை இயேசு இரத்தமாக மாற்றுகிறார். ஆமென். நம்ம திருப்பலியில 3 காரியங்கள் எப்படி இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறும்.
நீ மற்ற சபைகளில் வந்து அவங்க இயேசுவின் உடல் ரத்தம் கிடையாது. ஏன்னா மற்ற சபைகளில் பலி கிடையாது, பலி கிடையாது, விருந்து தான், விருந்து தான், திருப்பலி கிடையாது. ஒரு சபையிலையும் கிடையாது, கத்தோலிக்க சபையை தவிர. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விருந்து தான். அந்த விருந்து என்ன தெரியுமா? இயேசு உடல் ரத்தம் கிடையாது. அந்த விருந்து வந்து திராட்சை ரசம், திராட்சை ஜூஸ் இருக்குல்ல, கிரேப் ஜூஸ். அந்த கிரேப் ஜூஸும் ஒரு அப்பமும் தான் அவங்களுக்கு, அவதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து திருப்பலியிலையும் நம்பிக்கை கிடையாது, இயேசுவின் உடலாக ரத்தமாக மாறுதலையும் அவங்களுக்கு திருவிருந்து, திருவிருந்து தான். நான் படித்தது மட்டும் கிடையாது, ஒரு சிஎஸ்சி சர்ச்சு பிரதிஷ்டை விழாவுக்கு போயிருந்தேன். அதான் எங்கள் பாரிஷ், ஆனால் போயிருந்தேன். அப்போது நிறையா பாஸ்டர்கள் வந்தாங்க, ஐயர்கள்லாம் வந்தாங்க. நான் அப்போ அந்த பிஷப் என்னையை கூப்பிட்டு பக்கத்தில் நின்றுக்கோங்கிட்டார். அவங்க திருவிருந்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டேன். அவங்க திருவிருந்து நடக்கு. அந்த திருவிருந்து ஜபங்கள் தொடக்கத்தில் இருந்து பார்த்தா சொன்னால் நம்ம திருப்பலியில் இருக்குல்ல, அதே ஜபந்தான். 1-2 மட்டும் அவுட் ஆஃப் சிலபஸாக எடுத்துட்டாங்க. இந்த இறந்து போனவங்களுக்கு ஜெபிக்கிறது, புனிதர்கள், அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் விசுவாச பிரமாணம் சொல்கிறாங்க, நம்ம விசுவாச பிரமாணம். அவங்க சொல்கிறாங்க கத்தோலிக்க திருச்சபையில் அம்புகிறவங்கிறாங்க. நெசமாக எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் பக்கத்தில் இருக்க பாஸ்டர் டைஸாக கேட்டேன், பாஸ்டர் இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் தனித்தனியாக சொல்லணும், ஒன்றா வந்துடுற கேட்டவர்கிட்ட. அவர் உங்களுக்கு இங்கேயும் அக்கலாம் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமானது மட்டும் எடுத்துட்டு அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. திருப்பலியில் மட்டும் இல்லைங்க, நம்முடைய திருச்சபையிலேயே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும். இல்லை, கத்தோலிக்க திருச்சபை வேண்டாம், அந்த பிஷப் வைக்கிற தொப்பி உனக்கு எதுக்கு வேணும்? கத்தோலிக்க திருச்சபை வேண்டாம், அவர் வச்சிருக்கிற கோல் உனக்கு எதுக்கு? கத்தோலிக்க திருச்சபை வேண்டாம், இந்த அங்கி உனக்கு எதுக்கு? இந்த ஸ்டோன் உனக்கு எதுக்கு? அப்போ என்னன்னா நாங்கள் வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிடுவோம், மற்றதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டோம். பாவம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்போ என்ன ஆகி போச்சு, அதில் கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? இதெல்லாம் போச்சு பூசை. அப்புறம் எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்குறாங்க. ஆமாம், கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது காலியாக போச்சு. நம்மனா என்ன செய்வோம், பெட்டிக்குள்ளே இருக்கும், எடுத்துக்கூடாது கொடுப்போம். அங்கே பெட்டி கிடையாத. ஆமாம், ஒன்று என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்தில் அப்படி அந்த பிஷப்கிட்ட கொண்டாந்தாங்க. அப்படின்ட்டு அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரோம்னா, அது ஆண்டவருடைய உடலும் கிடையாது, ஆண்டவர் ரத்தமும் கிடையாது. அதே கிரேப் ஜூஸ், பிளஸ்ஸட் கிரேப் ஜூஸ், அவ்வளோதான். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திராட்சை ரசம், அதே அப்பந்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை இல்லை, அவர்களுடைய நம்பிக்கை. அவங்க அருட்சாதனத்தை நம்ப மாட்டாங்க, மற்ற சபையில் அருட்சாதனம் கிடையாது. ஆனால் நம்ம திருப்பலியில் எப்போ ஒரு அப்பம் இயேசுவின் உடலாக மாறுது அப்படின்னு சொன்னால் 3 காரியங்கள். ஒன்று என்னன்னா, குருவானவர் கைகளை உயர்த்தி ஜெபிப்பார். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை அனுப்பி இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்தியறலாம். அப்போ தூய ஆவியான இறங்கி வருவார். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா இயேசுவின் வார்த்தையை நாம் திருப்பி அறிக்கையிடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, அவருடைய வாக்குறுதி பொய்க்காது. அப்போ இயேசுவினுடைய வார்த்தையை திருப்பி சொல்லும்போது, இப்போ வாஸ்தவமே அதை திருப்பி சொல்லும்போது அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் இயேசுவின் உடலாக ரத்தமாக மாற்றுகிறார். ஆமென். மூன்றாவது, இந்த திருச்சபையின் விசுவாசம். இந்த திருச்சபையின் விசுவாசம், இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசம் இருக்கு, 2000 ஆண்டுகள் அறிக்கிற விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் அப்பத்தை இயேசுவின் உடலாக, ரசத்தை இயேசுவின் ரத்தமாக மாற்றுகிறது. ஆமென். சரிங்களா? இது யார் செய்யறா? தூய ஆவியானவர் செய்யறாரு. இயேசு என்கிற அருளை கொடுத்த அதே ஆவியானவர் தான் அந்த இயேசுவின் அருளை அருட்சாதனங்கள் வழியாக கொடுக்கிறார் நமக்கு. அதே மாதிரி ஞானஸ்தானத்துக்கு மத்தேயு 28:19 இயேசு சொன்னார்ல, அந்த வார்த்தை, அந்த வாக்குறுதி, அந்த வார்த்தையை ஒரு குருவானவர் சொல்லும்போது தூய ஆவியானவர் அந்த வார்த்தை வழியாக நம்மை எல்லாம் கழுவி தூய்மையாக்கி நம்மை ஆண்டவருடைய ஆலயமாக மாற்றுகிறார்.
மத்தேயு 28:19 என்ன? எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பாருங்க, அப்போ நம்ம நினைக்க கூடாது இந்த ஞானஸ்தானம் இதெல்லாம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அப்போ உறுதி பூசுதல் இதெல்லாம் பிஷப் வருவா இல்லை. இது இயேசு உண்டாக்கியது. இதன் வழியாகவே இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வுக்கான அருளையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். இது ஒரு குருவானவர் செய்யல. இன்னொன்று திருச்சபை இல்லை, இயேசுவின் வாக்குறுதி. அவர் சொன்னார், தந்தை மகன் தூயாவை திருமுழுக்கு கொடுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. அதை தூய ஆவியானவர் செயல்படுத்துகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அதுல 3 அருட்சாதனங்கள் முத்திரையான அதிர்ஷ்டார்கள், உடைக்கப்படாத முத்திரை. 3 அருட்சாதனம். ஒன்று என்ன? திருமுழுக்கு. திருமுழுக்கு திருமுழுக்குல பெறுகிற அருள் இழக்கவே முடியாது, இழக்கவே முடியாத முத்திரை. ஆமென். ஒன்று. இரண்டாவது உறுதி பூசுதல். மூன்றாவது குருத்துவம். வெளியே போனாலும் இன்னும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தான். ஆமா ஆமாம், நாங்கள் அவரோட 4 நாள் தங்குறோம். அதை வீடியோவில் சொல்ல முடியாது. அவர் வெளியே போனாலும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தான். ஏன்னா முத்திரை எடுக்கப்பட முடியாத முத்திரை குட்டப்படுது. 3. மற்றதெல்லாம் நமக்கு 3 அருட்சாதனங்கள் நம்ம ஒரே ஒரு முறை தான் பெற முடியும். என்னதெல்லாம்? திருமணம் இல்லைங்க. ஐயோ ஐயோ, வாய்ப்பு இருக்கு தலைவா, வாய்ப்பு இருக்கு. 2வது 3வதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஞானஸ்தானம் ஒரே முறை, உறுதி பூசுதல் ஒரே முறை, குருத்துவம் ஒரே. அவ்வளோதான். இந்த முத்திரை தான். 3 முத்திரையும் உடைபடாது. ஏன் தெரியுமா? அது ஒரு முறை தான், அது ஒரு முறை தான், ஒரே ஒரு முறை தான். 2 அருட்சாதனம் நம்ம 3 தடவை 4 தடவை 2 தடவை 5 தடவை வாங்கிக்கலாம். 2 அருட்சாதனம். என்னதெல்லாம்? நோயிர் பூசுதல், பாவமணி இல்லைங்க, திருமணம். நோயில் பூசுதலும் திருமணம். அதெல்லாம் ஏன்னா நம்ம ஊரில் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. 1970க்கு முன்னாடி வரைக்கும் அது அவஸ்தை தான். என்னன்னா இறந்து போகிறவர்களை தயாரிப்பது. இறந்து போகிறவர்கள் சீக்கிரம் சாகணும்னு, செத்து போனால் மோட்சத்துக்கு போகிறது தயாரிக்கிறதா அவஸ்தை பூசுதல், அவஸ்தை கொடுக்கறது. 1970 திருத்தந்தை 6ஆம் பவுல் தான் அதை மாற்றினார். ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இறந்து போனவர்களுக்கு தயாரிக்கிறது இல்லை, இறந்து போகிறவர்களையும் ஆண்டவர் காப்பாற்ற வல்லவர், அவர்களை சுகப்படுத்தணும். எனவே நோயில் பூசுதல் நம்ம யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, உங்களுள் எவனாவது நோயாளியாக இருந்தால், அது வாசிங்க, உங்களுள் யாராவது நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், அவர்கள் ஆண்டவது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். அப்போ அந்த நோயில் பூசுதல் வருது. இது 2ம் திருமணமும் அதே மாதிரி தான். மனைவி இறந்து போயிட்டாங்க இல்லையா, தவிர்க்க முடியாத காரணத்தில் விவாகரத்து, டைவர்ஸ். இப்போ வாங்குற டைவர்ஸ் இல்லை, தவிர்க்க முடியாத காரணத்தில். இப்போ தான் சொல்கிறேன்ல, ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது தெரியுமா? கடவுளுடைய அருளை நம்பலை, கடவுளுடைய அருளோடு ஒத்துழைக்கலை, அருட்சாதனமே கிடையாது அவனுக்கு. ராத்திரி பகலும் ஐடி கம்பெனி, ஞாயிற்றுக்கிழமை பூசை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை பூசை கிடையாது, பூசைக்கு போகிறதில்ல. பல வருஷம் கழிச்சு பூசைக்கு வந்ததே கல்யாண பூசைக்கு தான். அதுக்கப்புறம் பூசைக்கு வர்றது உன் பிள்ளை ஞானஸ்தானத்துக்கு வர்றது, அவர் விளங்குமா குடும்பம்? டைவர்ஸ் தான் ஆகும், டைவர்ஸ். நான் இன்னைக்கு சொல்றேன், நீ தினமும் பூசை பாரு, பைபிள் வாசி, பாவ சங்கீதம் பண்ணு, டைவர்ஸே வராது, வாய்ப்பே கிடையாது. 500% வராது. அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் சொல்லலை, அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அருட்சாதனங்கள் பெறக்கூடிய குடும்பங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற குடும்பங்களில் 500% டைவர்ஸ் வராது. அப்போ ஏன் டைவர்ஸ் வருது? கடவுளுடைய அருளோட ஒத்துழைக்கலை. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க வந்து சேலத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த கொஞ்சம் வயசு தம்பதிகள் எங்கேயுமே மாட்ட மாட்டேங்காங்க பெரும்பாலும், இல்லை கல்யாணம் முடிஞ்ச 4 வருஷம் 5 வருஷம் கேஸ் மாட்டவே மாட்டேங்குது. ஆனால் எங்கேயாவது மாட்டுமான்னு பார்க்க, சரியா? சேலத்தில் இருக்காங்க. அங்கே ஊர் திருநெல்வேலி. காலையில் சமையல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு.
மத்தியானம் அடுப்பத்தை வச்சு ஒரு அடுப்பில் அரிசி போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அது கொதிக்கு மாதிரி இங்கேயும் கொதிப்பு ஆகிப்போச்சு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அது ஒரு பக்கம் கொதிக்குது, இது ஒரு பக்கம் கொதிக்குது. என்ன பண்ணா, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணா, பைய தூக்குனா, ஸ்கூலில் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு நேராக ஊருக்கு வந்துட்டான். காலையில் கிளம்பி ராத்திரி ஊருக்கு வந்தாச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், இனி நோ சான்ஸ், நான் இனி அவன் கூட வாழ முடியாது, வாய்ப்பே கிடையாது, யாரும் இனி கட்டாயப்படுத்தக்கூடாது, இனி அவன் எனக்கு செட்டாக மாட்டான்னு வாங்கி அடிச்சிட்டான். சரிதானா? இவனும் அப்படி நிற்கா. 2 நாள் கழிச்சு கொஞ்சம் இறங்கலாம். அவன் சொல்லிட்டான், உறுதியாக வாய்ப்பே இல்லை. சரி, அப்போது அவன் வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர், அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், உறுதியாக நிற்க, அதை பற்றி மட்டும் யாரும் பேசாது. முடிஞ்ச கதை தான், உடஞ்சது. ஆனால் உடஞ்சது ஒட்டலாம்ல, உடஞ்ச பொருளே ஒட்டலாம், எங்கள் வாழ்க்கையாக ஒட்ட முடியாது. அப்போ சரின்ட்டு அவன் சொன்னாங்க. அப்போ நான் ஒரு பிரதர்கிட்ட கவுன்சிலிங் அனுப்புனேன். அவர் எல்லாம் தியாலஜி ஆஃப் த பாடி, பவர் ஆஃப் த கிராஸ் எல்லாம் சொல்லி அவன்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்து முடித்தார். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், எல்லாம் கொடுத்து சொல்லி முடித்தார். சரியா? அடுத்த ரவுண்டு என்கிட்ட வந்தாங்க. இவனுக்கு என்னன்னா, அவன் மேலே சந்தேகம். இப்போ என்ன இதில் அப்படின்னா, ஒரு கவுன்சிலிங் போ அப்படின்னா போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைக்கான அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். வேண்டவே வேண்டாம், ஆகவே ஆகாதுன்னு சொன்னவன், நான் வாரேன், என்னன்னு கேட்குறேன், நான் கவுன்சிலிங்கு போகிறேன். அப்போ என்ன செய்யுது? கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைக்க. இதுதான் முக்கியம். கடவுளுடைய அருள் செயல்படுகிறது, நான் ஒத்துழைக்கணும். அப்புறம் என்கிட்ட வந்தான். நான் வழக்கமாக சண்டை போட, நல்லா சண்டை போட்டாங்க, சூப்பராக 2 பேரும் சண்டை போட்டான். அவன் சொன்னான், அவன் என்னெல்லாம் பேசுனா தெரியுமா, ஃபோன் இருக்குது, அவன் எவன்ட்டெல்லாம் பேசுனா தெரியுமா, என்கிட்ட ஃபோன் எல்லாம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, தாட்புட் தடைப்படாமல் அவன் காமி, ஒன்றை காமி அப்படிங்க. ஆக்சுவலி பிரச்சனை என்ன, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இவன் அவனை கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டான். சரியா? ஒழுங்காக பேசுறதில்ல, வைக்கிறதில்ல. ஆனால் மற்றவங்ககிட்டலாம் ஃபோன் நல்லா பேசுகிறான். இவன் என்ன பார்க்குறான், எல்லாத்துலேயும் சிரிச்சு பேசுகிறான், ஏட்டப்பட்டும் பேச மாட்டாங்க. அவங்க அக்கா வீட்டுக்காரர் வந்தால் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான், ஆனால் ஏட்ட உட்கார மாட்டாங்க. ஆனால் அக்கா வீட்டுக்காரர் இவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சம்பந்தம் கிடையாது தான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அக்கா வீட்டுக்காரன் வச்சுருக்கா, ரோட்டில் நின்று பார்த்தா அந்த அவனை பார்க்கா, இவனை பார்க்கா. அடிப்படை என்ன, 2 பேருக்கு இடையே ஒரு சரியான அன்பும் புரிதலும் இல்லை. இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சி கண்டுக்காம இவன் சந்தேகப்படுறான். அது சந்தேகமாயிடுச்சு. சந்தேகமாகி இவன் யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. உட்காந்து பேசி எல்லாம் முடிச்சு கடைசியில் 2 பேரும் ஒருத்தர் மன்னிச்சு, ஒருத்தர் காலத்தொட்டு கும்பிட்டு கட்டி பிடிச்சி இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சூப்பராக வாழ்கிறாங்க. இது வரைக்கும் வாழாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. நான் சொன்ன 2 பிள்ளைங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு 2 பேரும் தனியாக வெளியே போங்க, எங்கேயாவது ஒரு 2 நாளைக்கு 3 நாள் சுற்றிட்டு வாங்க, சூப்பராக இருக்கிறாங்க. எப்படி நடந்தது? கடவுளுடைய அருளுக்கு ஒத்துழைத்தார்கள். எந்த அருள்? திருமணத்தன்று கடவுள் கொடுத்த அருள் என் வீட்டில் எப்பவும் கூரையில் இருக்குது, எனக்காக காத்திருக்கு. நான் கொஞ்சம் இறங்கி போய், ஆண்டவரே உம் அருள் செயல்படட்டும், ஆண்டவரே உம்முடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் சொன்னா அந்த அருள் எனக்கு வெற்றியை தரும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அப்ப இதுல 2 காரியம் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு என்னன்னா, இந்த தூய ஆவியானவர் புறநிலை அகநிலை 2 வகையில செயல்படுதார். புறநிலை அகநிலை இது ரொம்ப முக்கியமான ஒன்று அருட்சாதனத்திலே. இந்த புறநிலையில என்ன அப்படின்னா, ஏன்னா அருட்சாதனங்களுக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தை அடிப்படையோ அதே மாதிரி பொருட்களும் முக்கியம். தண்ணி, எண்ணெய், அப்பம், ரசம். ஏன்னா இயேசுவே அப்படித்தானே பயன்படுத்தினாரு. நீ சுகமாகனு சொன்னார், ஆனால் என்ன செய்றாரு? உமிழ் நீரை எடுத்து சேத்துல வச்சு அப்புறம் எடுத்து பூசினார். பொருளை யூஸ் பண்ணுறாரு. அதனால தான் இயேசு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இது என்னன்னா, புறநிலையில் என்ன அப்படின்னா, அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறவர் இல்லை திருப்பணியாளர். அது பொதுநிலையினரோ குருவானோ இல்லை, பொதுநிலை ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அவசரத்துக்கு. அப்போது திருப்பணியாளர் அவருடைய தகுதியை பொறுத்து அருட்சாதனம் பாதிக்கப்படாது. திருப்பணியாளருடைய தகுதியின்மை இருந்தாலும் அருட்சாதனம் என்பது அது வேலிட், அது நிறைவானது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நல்ல ஃபாதர்கிட்ட பூசை பார்க்கணும்னு நினைப்போம்.
நல்ல ஃபாதர் பூச வச்சாதான் அங்கே ஆண்டவருடைய உடல் ரத்தம். ஒரு மாதிரி மோசமான, எப்படி தான் கணக்கு பண்ணுறாங்களா, நல்ல ஃபாதர் மோசமான ஃபாதர். அதில் வந்து ஆண்டவருடைய திருவுடல் ரத்தம் மாறாது. ஐயோ இவர்கிட்டயா போய் ஞானஸ்தானம் கொடுக்கறது என் பிள்ளைக்கு கிடையாது. எந்த திருப்பணியாளராக இருந்தாலும் அது திருப்பணியாளர் சார்ந்ததல்ல, அது தூய ஆவியானவர் சார்ந்தது. இயேசுவின் வாக்குறுதியை ஒரு திருப்பணியாளர் செய்யும் போது, உச்சரிக்கும் போது, அறிக்கையிடும் போது தூய ஆவியானவர் அந்த அருளை பெற்றுக் கொடுக்கிறார், அந்த அருளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இது புறநிலையில, இது புறநிலையில. அருட்சாதனம் இன்வேலிடே கிடையாது, வேலிட். யார் எப்படிப்பட்டவர் நிறைவேற்றினாலும், அவர் நல்லவரா கெட்டவரா மோசமா, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கடவுளுடைய அருள் செயல்படும். இரண்டாவது என்னன்னா அகநிலை. அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள, அதான் ரொம்ப முக்கியமானது. த ரெசிபியன்ட், யார் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய தகுதி முக்கியமானது. நீங்க தகுதி இல்லாம பெற்றீங்கன்னா உங்களுக்கு அருள் கிடைக்காது. அது தகுதினா என்ன? ஒன்று விசுவாசம். விசுவாசம், அந்த அருட்சாதனத்தின் மீதும் அருளாளர் இயேசுவின் மீதும் விசுவாசம் ஒன்று முக்கியமானது. இரண்டாவது தயாரிப்பு, அதற்கான தயாரிப்பு. மூன்றாவது அன்பு, உண்மையான அன்பு. இயேசுவின் மீதும் அன்பு, நம்முடைய சகோதர சகோதரிகள் மீதும் அன்பு. இது இல்லைன்னா அருட்சாதன வழியாக உங்களுக்கு அருள் கிடைக்காது. அதனாலதான் இவ்வளவு திருப்பலி பார்த்து ஒன்றும் நடக்கிறடா. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் உறுதி புஸ்தகம் வாங்கத்தானே செய்கிறாங்க. தூய ஆவியை விட தீய ஆவி தான் நிறையா இருக்குது. ஏன்னா உறுதி புஸ்தகம் எப்படி பசங்க வாங்குறான்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அடுத்த மாதம் 1000 வரப்போகிறாரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் தயாரிக்க வாங்க. ஒரு மாதமாக கிளாஸ் நடக்க வரமாட்டாங்க. கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ஃபாதர் 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 என் பையன் இப்போ தான் வந்திருக்கான் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். அடுத்த பிஷப் எப்போ வருவான்னு தெரியாது, ப்ளீஸ் ஃபாதர் சேர்த்துக்கோங்க ஃபாதர். சேர்க்க முடியாது, ஒரு மாதமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பைத்தியக்காரனா? சேர்த்துக்கோங்க ஃபாதர். என்னத்தையோ சொல்லி சம்மதிக்க வச்சுருவாங்க. அது என்னத்தையோ நான் எதுவும் சொல்ல விரும்பலை, சரி சம்மதிக்க வச்சுருவாங்க. என்னத்தையும் சம்மதிக்க வச்சுருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவனும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து அவனும் முழங்கால் போட்டு வாங்கிட்டு போயிடுவான். அப்போ தூய ஆவியாளர் கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் விசுவாசம் இல்லை, தயாரிப்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. அப்போ தயாரிப்பு முக்கியம். அது நற்கருணை வாங்க போனாலும் சரிதான், பாவ சங்கீர்த்தனத்துக்கு போனாலும் சரிதான். என்னுடைய தகுதியை பொறுத்து, என்னுடைய தயாரிப்பை பொறுத்து தான் அருள் எனக்கு கிடைக்கும். ஏன்னா கேரளாவில் ஒரு சகோதரர் இப்போ முழு நேர ஊழியராக இருக்கிறார். அவருக்கு வந்து இழப்பு நோய், வீசிங், சுவாச பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம். இப்போ ரொம்ப முடியாமல் போய் நைட்டில் உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலை. பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, அங்கே நர்ஸ் தான் இருந்தாங்க. நர்ஸ் ஒரு ஊசியை போட்டாங்க. வீட்டுக்கு வந்து 2 கண்ணும் பார்வை இல்லாமல் போயிட்டு, 2 கண்ணும் தெரியல. பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போனாங்க. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, வேறு ஊசி போட்டதுனால சைடு எஃபெக்டும் கண் பார்வை போயிடுச்சு. வருமா வராதா தெரியல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா உடம்பெல்லாம் கொப்பளமாயிடுச்சு, பூரா கொப்பளம். ட்ரெஸ்ஸே போட முடியாது, ட்ரெஸ்ஸை போட்டால் ஒட்டிக்கிடும், உடம்பு பூரா கொப்பளம். டாக்டர் சொல்லிட்டாங்க ரத்தத்தில் எல்லாம் கலந்து போச்சு, இனி ரொம்ப கஷ்டம். 3 நாள் தான் டைம். ஒன்றை தொட்டு எல்லாம் பிரச்சனையாகும். பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றும் செய்ய முடியாட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அவங்க அம்மாட்ட, ஏமா நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணுமா? ஏன்னா 3 நாள்னு சொல்லிட்டாங்க, பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். ஒன்று ஃபாதரை ஏற்பாடு பண்ணாங்க, பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க, போயிட்டாங்க. அடுத்த நாள் சொல்கிறாரு, எனக்கு நற்கருணை வேணும், நற்கருணை கொண்டாட சொல்லுங்கள். ஒரு குருவானவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரெஸ்ஸு போட முடியாமல் வாழை இலையை மேலேயும் கீழேயும் மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா பூரா கொப்பளம். அவர் வந்து குருவானவர் வந்து நற்கருணை கொடுக்குறாரு. நற்கருணை வாங்கி உள்ளே போக கண் பார்வை தெரிஞ்சிருச்சு, கொப்பளமெல்லாம் ஆறிட்டு. 20 டாக்டர் வந்து கேட்காங்க, என்ன ஆச்சு, எப்படி? நற்கருணை என்கிற அருட்சாதனத்தில் எனக்கு சுகம் தேவைப்பட்டது, வாழ்வு தேவை, மன்னிப்பு, அதை ஆண்டவர் அருளாக கொடுத்தார். ஆமென்.
காரணம் என்ன தெரியுமா? அவன் தகுதி உள்ளவனாய் ஆக்கினான். விசுவாசம் அதிகமாச்சு, பாவ சங்கீர்த்தனம் பண்ணி மன்னிப்பு கேட்டான், அன்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆண்டவர் அருட்சாதனத்தை கிடைக்கிறதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொள்களுடைய தகுதி தான் முக்கியமானது, பெற்றுக்கொள்ளுடைய மனநல முக்கியமானது. அதை பொறுத்து தான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அருள் சாதனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க, காண முடியாத அருளை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக பெற்றுக்கொள்ளும். ஆங்கிலத்தில் வந்து விசிபிள் சைன், இன்விசிபிள் கிரேஸ். இன்விசிபிள் கிரேஸ் த்ரூ விசிபிள் சைன், காண்கின்ற அடையாளம். ஏன்னா மனுஷன் அடையாளத்தின்படி தானே இருக்கும். பைக் ஓட்டிட்டு போகிறோம், சிவப்பு லைட் எரியுது, இப்போ என்ன அர்த்தம்? நில். சிவப்புக்கும் நிற்கிறதுக்கும் சம்மந்தம் உண்டா? ஆனால் அந்த சிகப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நில். அடையாளம், அடையாளம். இல்லை நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட போய் ரோஸ் கொடுக்குறீங்க, ரோஸ் பூ கொடுக்குறீங்க, ஒரு ரோஸ் பூ கொடுக்கு, இது வரைக்கும் கொடுத்ததில்லை, கொடுக்குறீங்க, ஒரு ரோஸை கொடுக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ. ரோஸில் எழுதியிருக்கா ஐ லவ் யூன்னு, அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். ஆனால் அதனால என்ன அர்த்தம்? நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதே மாதிரி தான் அடையாளம் தண்ணியாக இருக்கலாம், அடையாளம் எண்ணெயாக இருக்கலாம், ஆனால் அந்த அடையாளத்தை குறித்து காட்டக்கூடிய அருளை நமக்கு கொடுக்குது. அருள்னா என்ன? இப்போ அருட்சாதனம்னா காண முடியாத கடவுளுடைய அருளை காண்கின்ற அடையாளங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். விசிபிள் சைன், இன்விசிபிள் கிரேஸ். சரிதானா? அருள்னா என்ன? நான் சொன்னேன், இயேசு மனு ஊர் எடுத்த போது தான் அருள் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அருள் இறை இயல்பு மனித இயல்பில் பங்கேற்பது தான் அருள். அப்ப கடவுளாய் இருந்தவர் மனிதனாக வந்தார். கடவுளுடைய இயல்பு மனித இயல்பில் வந்து இயேசு கடவுளும் மனிதனும் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கடவுளும் ஃபர்ஸ்ட் டைம் உலக வரலாற்றில் முதல் முறையாக கடவுளும் மனிதனுமாக, கடவுளுடைய இயல்பு மனித இயல்பு கலந்து, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிவைன் கிரேஸ் இன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிவைன் லைஃப் இன் ஹியூமன் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் இல்லாமல் வாழ முடியாது. அப்ப என்ன ஆகுது? இறை இயல்பு, இறை அருள் எனக்குள்ளே பங்கேற்கும் போது நான் அவருடைய அருளை பெறுகிறேன். இறை இயல்பு மனித இயல்பில் பங்கேற்பதுதான் அருள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஆமாம். வேற ஏதாவது சந்தேகம் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். பிரதர் இப்போ கையை காமிச்சிருவார். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஒரு 5 minutes ஏதாவது டவுட் இருந்தால், இல்லைன்னா நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சார் பிரதர், அது அடுத்து வருதுல்ல, நாளைக்கு காலையில் இருக்க ஒரு செஷன். இப்போ ஒன்லி அருட்சாதனங்கள் மட்டும்தான், வேற எதுவும் இந்த அருட்சாதனங்கள். அப்போது 2 விஷயம் நான் முக்கியமாக சொல்கிறேன். அருட்சாதனம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2 விஷயம். ஒன்று என்னென்னா, நம் மக்கள் மத்தியில் இப்போ மேலை நாடுகளில் ரொம்ப மோசம். மேலை நாடுகளில் நீங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து 14% தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறாங்க. நெதர்லாண்டில் 8% போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் நான் சாயந்தரம் சொல்கிறேன். ஜெர்மனியில் 7% தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஞானஸ்தானம் எல்லாம் அருட்சாதனம். அப்போ என்ன அருள் இருக்காது. அப்போ நமக்கு என்னைய நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் சொல்லணும்னா அருட்சாதனத்தை தேடுறேனா? இப்போ ஞானஸ்தானம் உங்களுக்கு தேவையில்லை, உறுதி பூசல் தேவையில்லை, பெற்றுக்கொண்டீங்க. சரியா? 2 அருட்சாதனம் தான் எப்போனாலும் பெற்றுக்கொள்ளலாம், டெய்லி பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஒப்புரவு, இன்னொன்று நற்கருணை. ஒப்புரவு என்னை தூய்மையாக மாற்றுகிறது, புனிதராக மாற்றுகிறது. நற்கருணை நான் தூய்மையாக வாழ எனக்கு வாழ்வும் ஆற்றலும் கொடுக்குறேன். இந்த 2 சும்மா இயேசு உண்டாக்கலை எதையுமே, திருச்சபை சும்மா எதையும் பின்பற்றலை. இந்த 2 அருட்சாதனம், நீ டெய்லி புனிதனாகலாம், நீ டெய்லி தூய வாழ்வில் வாழலாம். இந்த 2 அருட்சாதனம் பார்த்தீங்களா? நான் தனிப்பட்ட முறையில் அருட்சாதன வாழ்க்கையிலும் தூரமாக போயிட்டேனா, நான் அதை தேடாமல் இருக்கிறேனா? அப்போ என்ன அர்த்தம்? இதான் சரியான நேரம் எனக்கு. எச்சரிக்கை, நீ அருளை இழந்துக்கிட்டே போகிற. உன் வண்டி சீக்கிரம் ஆஃப் ஆயிரும். அப்போ அந்த அருளை நான் இன்னும் அடிக்கடி, எந்த அருட்சாதனம் எனக்கு அடிக்கடி கொடுக்கப்படுறதோ இன்னும் அடிக்கடி போவேன், அடிக்கடி அருளை பெற்றுக்கொள்வேன். இப்போ பாவ சங்கீதம் நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு நினைந்ததான் உன்னுடைய ஆன்மா மழுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு எதுவுமே பாவமாக தெரியல, அது ஒரு ஆபத்தான அறிகுறி.
போய் பாவசங்கீதனம் பண்ணதுக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப டேஞ்சராக இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சராக அர்த்தம். இல்லை உனக்கு சின்ன சின்ன பாவம் ஞாபகம், அது இன்னைக்கு நாளைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் பாவ சங்கீதனம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பொது பாவ சங்கீதனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்நாள் பாவ சங்கீதனம். நிறைய விஷயம் சொல்லாமல் விட்டுருப்போம், நிறைய விஷயம் மறந்து போயிருப்போம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் சொல்வார். நீங்கள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பொது பாவ சங்கீதனம் பண்ணலைன்னா அதை பண்ணுங்க. பூரா நோட்டை போட்டு எழுதுங்க. எதெல்லாம் பாவம் சங்கீதம் சொல்லாமல் விட்டுருக்கிறீங்க, எதெல்லாம் மறந்து போயிருக்கிறீங்க அத்தனையும். ஏன்னா எந்த பாவத்தை மறந்தமோ அதுதான் நமக்கு எதிராக வந்து நிற்கும் நடுத்தீர்ப்பில். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். வேற ஏதாவது கேள்வி? ஆமாம், அதுக்கு தான் நம்ம வந்து பூசையில் முதல்லையே குருவானவராக தான் அழைப்பு விட்டுருக்கிறார். என்னன்னா இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க நம்மை தகுதியாக்கும் பொருட்டு. ஏன்னா ஆண்டவர் இயேசு வந்து ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரியோ ஒரு மிலிட்ரி மாதிரிலாம் அப்படி நிற்க மாட்டார். பாவம் செய்த பிள்ளை ஓடு வெளியே போ அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் இயேசுப்பா, நான் இன்னைக்கு பண்ண முடியல, எனக்கு ஆள் கிடைக்கல, நாளைக்கு பண்ணிக்கிறேன், ஓடு ராஜா வாராஜான்னு கூட்டுருவார். வாய்ப்பு கிடைத்தும் பண்ணாமல் இருக்கிறது வேற, நம்ம முயற்சி செய்தும் முடியாமல் இருக்கிறது வேற. இயேசு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க. உங்கள் வீட்டுக்காரரை விட அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் அப்பா அம்மாவோட சோ அண்டர்ஸ்டாண்டிங். அவரை மாதிரி புரிந்து கொண்டவர் உலகத்தில் யாருமே இல்லை. அவர் இஸ் சூப்பர் மேன். அதெல்லாம் அவரை மேடு மேனுங்கிறாங்க. புனித ஃபவுஸ்தீனா வந்து இஸ் எ டிவைன் லுனாட்டிக்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு தெய்வீக கிறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் பின்னாடியே வராருல. அப்போ என்ன சொல்ல, கிறுக்குன்னு தானே சொல்லுவான். நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னையும் விலக மாட்டேன், இல்லை கிறுக்குன்னு தான் அவரை சொல்லுவாங்க. ஹீஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ நீங்களும் உங்கள் குடும்பமும் அருட்சாதன வாழ்க்கையில் வளரணும். இன்னைக்கு பெரிய சேலஞ்ச். உங்கள் பிள்ளைகள் பாவ சங்கீதனம் பண்ணுறாங்களா, திருப்பலிக்கு அடிக்கடி போகிறாங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு யாரும் உறுதி பூசல் வீட்டில் வாங்காமல் இருக்காங்களா, ஞானஸ்தானம் வாங்காமல் இருக்காங்களா. இது நம்முடைய கத்தோலிக்க கடமை. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்வு என்கிற மரம் இந்த அருட்சாதனங்களால் தான் முளைச்சி வளர்ந்து பலன் கொடுக்கும். இந்த கிறிஸ்துவ வாழ்வுங்கிற மரம் வளர்றதுக்கு தான் அருட்சாதனங்கள். அது இல்லைன்னா வாழ்வு இருக்காது. கிறிஸ்துவ வாழ்வு இல்லைன்னா உலக வாழ்வு நமக்கு கஷ்டம்தான். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, புனித சூசையப்பரே, புனித சூசையப்பரே,